Hi friends, welcome to my channel. நம்ம இப்போ சில சம்ஸ் பார்ப்போம். இப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி சில சம்ஸ் பார்ப்போம். In right angle triangle, the square of the hypotenuse is equal to sum of the square of the other two sides அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சொல்யூஷன் பார்ப்போம். முதல்ல டயக்ராம் ட்ரா பண்ணிக்கணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இப்படி டயக்ராம் ட்ரா பண்ணி நடுவில் ஒரு லைன் போட்டுக்கணும். ஏபிசி நடுவில் பிடிசிக்கு வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரையணும். அதனால் வந்து அந்த இடத்த வந்து டீன்னு சொல்லியிருக்கோம். அந்த பிளாட் பாயிண்ட் பண்ணுற பிளாட்டுக்கு பிடிசின்றது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதனால் நம்ம அங்கே இப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி ஐஃபன் போட்டிருக்கோம். யூஸிங் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் இந்த சம் போட போகிறோம். நம்ம இப்போ வந்து பித்தாகரஸ் தியரமில் ஒரு ஃபார்முலா கடைசியாக வரும், அதுதான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் பித்தாகரஸ் தியரமில். அதை வச்சு நம்ம இப்போ இங்கே ஒரு சம் ப்ரூவ் பண்ணணும். AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். இப்போ இந்த இதை ப்ரூவ் பண்ணணும் நம்ம எப்படியாவது கொண்டு வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது நம்ம பிடி அந்த மேலே உள்ள ட்ரையாங்கிள் அது எது கூடனா ஏசியோட கம்பேர் பண்ண போகிறோம். பிடி வந்து ஏசியோட நடுவில் தான் பிடி இருக்குது. இப்போ அதை வச்சு போட போகிறோம். பிடியை வந்து என்ன சொல்லலாம்? ட்ரையாங்கிள் ஆஃப் ஏடிபி சொல்லுறோம். ஏடிபி இன்ஃபினிட்டி. அப்புறம் ட்ரையாங்கிள் ஆஃப் ஏபிசியில் தான் ஏடிபி வருது. அதனால் அதை வச்சு இன்ஃபினிட்டி யூஸ் பண்ணி போட போகிறோம். எதை நம்ம எடுத்துருக்கோம்னா பிடி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசி அதை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஏடிபி எப்படி எழுதலாம்னா ஏடி பை ஏபி. ஏபிசி எப்படி எழுதலான்னு பார்த்தா ஏபி பை ஏசி அப்படின்னு எழுதலாம். இப்போது அடுத்து இது என்ன சொல்லுவாங்கன்னா சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல். இந்த சைட்ஸ்லாம் ப்ரொபோஷனலாக இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வேல்யூவை. அதுக்கப்புறம் அதை வந்து ஆப்போசிட் சைடில் மல்டிப்ளை பண்ணணும். AD.AC இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர். ஏன்னா அங்கே ஏபி இருக்கும், இந்த சைடில் ADACன்னு இருக்கும். அது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இது முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது பிடிசி அதுக்கப்புறம் ஏபிசி இதை வச்சு நம்ம போட போகிறோம். பிடிசி இன்ஃபினிட்டி ட்ரையாங்கிள் ஆஃப் ஏபிசி. முதல் ஏடிபி போட்டோம், இப்போ பிடிசி வச்சு போடுறோம். ட்ரையாங்கிள் ஆஃப் அதே ஏபிசியை வச்சு தான். இப்போ இதே எப்படி எழுதுறோம்னா சிடி பை பிசி ஈக்குவல் டு பிசி பை ஏசின்னு போடுறோம். இதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். AC.CD ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். இதை மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனை போட்டோம். நான் திருப்பி பேஜ் காட்டலை, அதனால் கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. ஆட் பண்ண போகிறோம். 1 and 2 இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். AD.AC ப்ளஸ் CD.AC ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அது அப்படியே போட்டோம். இப்போ இதில் காமனாக என்ன இருக்குன்னா ஏசி இருக்குது. ஏசியை காமனாக எடுத்துகிட்டு ஏடி ப்ளஸ் சிடி அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இப்போ ஏசியை போட்டு ஏடி ப்ளஸ் சிடி இதை எப்படி போடணும்? இங்கே பாருங்கள், ஏடிசி இதை ஏடிடிசி எப்படி போடணும்னா ஏசின்னு போடுறோம் மொத்தமாக. ப்ளஸ் ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இப்போ AC into AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஆன்சர். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டிருக்கோம். ஏதாவது டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.